First session today. So, a small intro. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோ பண்ணிட்டு அடி போறேன் ரொம்ப லைட்டா. எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஜாவா ப்ரோக்ராம் கொஞ்சம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் டு த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இல்லைன்னா எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு நான் சொல்லித்தரேன். யாராவது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரிமோட் எடுத்து நான் சொல்லித்தர ரெடியா இருக்கேன். ஓகேவா? எல்லாருமே எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதில் இப்போ வந்து நம்ம எப்பவுமே ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஃபைல் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து இதில் மேவன் ப்ராஜெக்ட் இருக்கு, ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கு. எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஜாவா ப்ராஜெக்ட்ல ஒரு டிஃபால்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்க டிபெண்டன்சிஸோ ஜார் ஃபைல்ஸோ ஆட் பண்ணணும்னா நீங்க மேனுவலா ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேவன் ரிபாசிட்டரின்னு இருக்கிற அந்த டிபெண்டன்சி ஃபைல் எடுத்து pom.xml போட்டீங்கன்னா மேவன் ப்ராஜெக்ட்ல ஈஸியா இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் பெட்டர் டு சூஸ் ஏ மேவன் ப்ராஜெக்ட். மேவன் ப்ராஜெக்ட்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் தான் ஃபர்ஸ்ட் வரும். இந்த ஸ்க்ரீன்ல வந்து கிரியேட் ஏ சிம்பிள் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். இங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் a name as launch browser. இப்போ இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வந்துட்டு நேம் கொடுக்கும்போது வந்துட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேவா? எம்டி ஸ்பேஸ் விடாம நம்பர்ஸ் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் மட்டும் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே அலோட் இல்லை. ஓகேவா? ஐ ஹவ் given the name as launch browser 01. okay, and the same name, if you want to give the same name you can give, otherwise a different name in the artifact id also, it is no problem. And then you don't want to touch anything else, straight up finish button click பண்ணிட்டு இதுக்குள்ள வந்துடணும். நீங்க straight up finish button click பண்ணீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த launch browser 1 வந்துட்டு launch browser 2 வந்துட்டு அந்த artifact id தான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட நேம். ஓகேங்களா? இதுல நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஃபோல்டர்ஸ் தாண்டி இங்க வந்து JRE சிஸ்டம் லைப்ரரி இருக்குது. இந்த JRE சிஸ்டம் லைப்ரரி தான் வந்துட்டு ஜாவாவோட ஜார் ஃபைல்ஸ். நம்ம டிஃபால்ட்டா ஆட் பண்ண வேண்டியது வந்துட்டு செலினியம் ஜார் ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ செலினியம் ஜார் ஃபைல்ஸ் ஆட் பண்றதுக்காக நான் இந்த pom.xml கிளிக் பண்றேன். இந்த pom.xml டிபெண்டன்சிஸ் டேக் ஓபன் பண்ணணும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் மேவன் ப்ராஜெக்ட்ல எதுக்கு வந்திருக்கோன்ட்டு. மேவன் ப்ராஜெக்ட்ல எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அதுவே ஜார் ஃபைல ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்றோம். ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் ஆட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு சில டிபெண்டன்சிஸும் நாங்க ஆட் பண்ணிட்டோம். டிபெண்டன்சிஸ்னு ஒரு டேக் ஒன்று ஓபன் பண்ணிட்டு அந்த டேக் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு மேவன் ரிபாசிட்டரி போகணும். ஸோ மேவன் ரிபாசிட்டரியில நீங்க போயிட்டு செலினியம் ஜாவான்னு டைப் பண்ணணும். செலினியம் ஜாவா டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இதுல இருக்கிற டிபெண்டன்சியை காப்பி பண்ணிக்கணும். அட்வான்ஸ் வெர்ஷன் 4.16.1 இருக்குது. பட் ஆனா எப்பவுமே வந்துட்டு சில ஜார் ஃபைல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்னா அதோடைய ஓல்டு வெர்ஷன் 3.141.59 தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து எது ஃபெமிலியரா இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஆஃபீஸ்ல எதுல நீங்க சொல்றாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆல்வேஸ் கோ ஹெட் வித் த ஓல்டு வெர்ஷன் இஸ் எ குட் வெர்ஷன். ஓல்ட் இஸ் கோல்டு. ஸோ இதவே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பேஸ் ஃபைல் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அதனால தான் நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ 3.141.59. இப்போ இதை வச்சு நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, இங்க வந்து மேவன் டிபெண்டன்சிஸ்னு ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா ஜார் ஃபைல்ஸும் செலினியமோட ஜார் ஃபைல்ஸ் எல்லா ஜார் ஃபைல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா? நான் மேனுவலா ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ஆமா. நம்ம இப்போ மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போ இங்க வந்து நம்ம டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ண இங்க ஜார் ஃபைல்ஸ் வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஒரு டெஸ்ட் கேஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரௌசரை சூஸ் பண்ணுவோம். எந்த ப்ரௌசரை ரன் பண்ணி பார்க்கலாம்னு நம்ம ப்ரௌசரை சூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒரு ப்ரௌசருக்குமே ஒரு வெப் டிரைவர் இருக்குது. கரெக்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரோம் ப்ரௌசர் பார்த்தா குரோம் டிரைவர் இருக்குது. அதே மாதிரி எட்ஜ் ப்ரௌசர் பார்த்தா எட்ஜ் டிரைவர் இருக்குது. ரெண்டுத்துக்குமே எல்லாத்துக்கும் வித்தியாசமான டிரைவர் இருக்குது. அதனால நம்ம வந்து காமனா வெப் டிரைவர் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு
ஜார் ஃபைல் இருக்குது. அந்த ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த IO GitHub மோனோகோரியல்ல இதை தான் நம்ம கிளிக் பண்ணி இதுல 5.6.2 இதுல அட்வான்ஸ் வெர்ஷனை கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதையும் காப்பி பண்ணிட்டு இங்க எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இங்க பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு இங்க சிஸ்டம்ல இந்த மேவன் டிபெண்டன்சிஸ்ல ஜார் ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேவன் ப்ராஜெக்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம மேவன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கல, ஜாவா ப்ராஜெக்ட் வச்சு பண்ணனாலும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்க என்ன பண்ணுவீங்க, அபிஷியலா இருக்கிற வெப்சைட்ல செலினியம் டவுன்லோட் இருக்கிற வெப்சைட்ல ஒரு அபிஷியல் வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அந்த அபிஷியல் வெப்சைட் வந்துட்டு செலினியம் டவுன்லோடு கொடுக்கணும். இதுதான் அபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க போய் டவுன்லோட்ஸ்ல உள்ள போயிட்டு இதுல வந்து நீங்க எந்த ஃபைல் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் C#, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா. வி ஆர் கோயிங் வித் ஜாவா. ஸோ 4.16.1 தான் அட்வான்ஸ் வெர்ஷன். இந்த அட்வான்ஸ் வெர்ஷனை கிளிக் பண்ணி நீங்க இதோட ஜார் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஜார் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்க மேனுவலா ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அது மேனுவலா ஆட் பண்றதுக்கு பதிலாக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பாம் டைரக்ஷன் மூலியமா இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேவன் ரெபாசிட்டரியில வந்துட்டு டவுன்லோட் ஆகும். எல்லாமே ப்ரொசீஜர் ஒண்ணுதான். ஓகேங்களா? நம்மளுக்கு செலினியம் ரன் பண்றதுக்கு செலினியம் ஜார் ஃபைல்ஸ் வேணும், அவ்வளவுதான். அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே சார். சரி, வெப் டிரைவரை ரன் பண்றதுக்கு வெப் டிரைவர் மேனேஜர் ஃபைல்ஸ் வேணும். அதனால வெப் டிரைவர் நம்ம வச்சுக்கிறோம். So we are going to start the programming. ஓகேவா? இதுல SRC yeah. லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஜாவா இன்ஸ்டாலேஷனுக்கு டைரக்டா லிங்க் கொடுத்தாங்க டவுன்லோடுக்கு. இப்போ வந்து அதையும் ஒரு வாட்டி காமிச்சிருங்க சார். ஜாவாவோட அஃபிஷியல் சைட் என்ன, எந்த வெர்ஷனை நம்ம எடுக்கணும், அதையும் ஒரு வாட்டி காமிச்சிடுங்களா சார்? இல்ல, ஜாவா வந்து டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜாவா ஏன் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, இதுல வந்து டிஃபால்ட்டா JRE சிஸ்டம் லைப்ரரி நம்ம எக்லிப்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் ஜாவா வந்து இருக்கும். ஓகே. அதனால நம்ம ஜாவா டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சோ எக்லிப்ஸை மட்டும் நம்ம பண்ணா போதுமா சார்? அது ஆமா. ஓகே. இல்லைன்னா உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றத பண்ணுங்க. உங்க முதல்ல எக்லிப்ஸ் வந்து நீங்க வந்து எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், பட் ஒரு வாட்டி பாத்துலன்னா ரெக்கார்டிங்ல வந்துரும். அதனால ஒரு நிமிஷம் நீங்க உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய செஷன்ல என்னுடைய சிலபஸ்ல இன்ஸ்டாலேஷன் ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே. சோ டுடே we will start with the installation. எல்லாருமே Zoom வந்து இன்ஸ்டால் பண்றீங்க. யாருமே வந்துட்டு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா நான் யாராவது ஸ்கிரீனை வந்துட்டு நான் ரெக்வஸ்ட் எடுக்கணும்னா இதுதான் ஈஸியான மெத்தட். நீங்க எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களே, உள்ள ஓபனே ஆகுது, அப்புறம் என்ன? ஓகே சார். அதான் நானும் சொன்னேன், எக்லிப்ஸ் பண்ணிட்டோம். பட் ஆனா ஃபர்ஸ்டே நாங்க ஜாவா லிங்க் அமிச்சாங்க, அதுல டவுன்லோட் பண்ணேன். ஸோ டைரக்டா கொடுத்தாங்க ஜாவா 11ன்னு டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதான் எது அஃபிஷியல் சைட் எப்படி பண்றது அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் காமன். நீங்க இதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க இங்க வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்து மேவன் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க. அதுலயே நம்ம இந்த SRC டெஸ்ட் ஜாவா இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்தா நம்ம வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி பேக்கேஜ் ஓபன் பண்ணி நம்ம எல்லாமே ஆரம்பிக்கணும். ஏன் நம்ம SRC மெயின் ஜாவாவும் மெயின் ரிசோர்சஸ் பண்ணலையோ, அதுல வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த API சம்பந்தமான விஷயம், இல்ல இந்த சர்வர் கனெக்ஷன் பண்றது, அந்த மாதிரி வியூ தான் வந்து SRC மெயின் ஜாவா மெயின் ரிசோர்சஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒர்க் பண்ண போது டெஸ்டிங்காக ஆட்டோமேஷன் வியூவில் அதில் வந்து SRC டெஸ்ட் ஜாவா டெஸ்ட் ரிசோர்சஸ் இது 2 ஃபோல்டர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இதில் வந்து ஜாவா ஃபைல்ஸ் வைக்கணும். இதில் வந்து வேற ஏதாவது ஃபீச்சர் ஃபைல்ஸ் அந்த மாதிரி ரிசோர்ஸ் ஃபைல் இருக்கணும்னா நீங்கள்
எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவால எஸ்ஆர்சி டெஸ்ட் ரிசோர்சஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா இதுல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஒன் கொடுத்து ஒரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும். எல்லாத்துக்கும் பேக்கேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ணி பண்ணுங்க, அப்பதான் ஒரு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் சிலினியம் ஃபிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கிறேன். தென் ஃபினிஷ். ஸோ இதில் பாக்ஸ் ஒயிட் கலர்ல இருக்குது. ஸோ இட்ஸ் ஷோயிங் தட் இட் இஸ் எம்டி. இப்போ இங்க வந்து நம்ம புதுசா இன்னொரு கிளாஸ் ஓபன் பண்றோம். சரிங்களா? இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண சொல்ல போறோம்? சிம்பிளா லான்ச் ப்ரௌசர்னு சொல்றோம். என்ன நேம் வேணா தரலாம். நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி லான்ச் ப்ரௌசர் கொடுத்துடுறோம். லான்ச் ப்ரௌசர் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை கிளிக் பண்ணணுமா வேண்டாமா? சொன்னாங்க சார். ம்? பண்ணணும். இதனால ஏன்னா அதான் எக்ஸிக்யூட் ஆகும். எப்பவுமே ஜாவா வந்துட்டு மெயின் மெத்தடுக்குள்ள என்ன பாட்டுக்குதோ அதை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ வாண்ட் டு கிளிக் ஆன் த பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். So from here, you want to start writing the program. So நம்ம வந்து ரெண்டு ஆல்ரெடி வெப் டிரைவ் மேனேஜர் எழுதியாச்சு. அதனால இங்க ஸ்ட்ரெயிட்டா வெப் டிரைவ் மேனேஜரே போட்டுடலாம். ஸோ இதுல வந்து எட்ஜ் டிரைவர் ரன் பண்ணணும்னா நம்மளுக்கு எட்ஜ் ப்ரௌசர் இருக்கணும். எட்ஜ் ப்ரௌசர் இருக்கா? இல்ல நாங்க குரோம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். எது வந்தாலும் ஓகே. அது நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரிய வரும். சரி ஓகே. ஓகே. இல்ல சும்மா இதுல இருக்கு. நீங்க ஃபயர்பாக்ஸ் கூட வச்சிருக்கேன் சார். நீங்க எழுதுங்க. இந்த காமனா யூஸ் பண்றது குரோம்ங்களா இல்ல எட்ஜா? இல்ல அது வந்து உங்களுடைய ரெக்வயர்மெண்ட் பொறுத்து. ஆபீஸ்ல நீங்க எஸ்ஆர்எஸ்ல நீங்க உங்களுக்கு வந்து எந்த ப்ரௌசர்ல ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோ அந்த ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனா ஃபயர்பாக்ஸ்க்கு மட்டும் ஜெக்கோ டிரைவர்னு ஒரு டிரைவர் இருக்குது. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெக்கோ டிரைவர்னு ஒரு டிரைவர் இருக்கும். அந்த டிரைவரை சூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஃபயர்பாக்ஸ். ஆமா, அதுக்கு மட்டும் ஸ்பெஷலா. சோ இங்க வந்துட்டு நீங்க வெப் டிரைவர்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் கால் பண்ண போறீங்க. இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சோ ஐ அம் கோயிங் வித் ஸ்ட்ரெயிட் அவே டு தி கிளாसेस. இங்க நம்ம நியூ ஒன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள், இங்க டிரைவர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். நீங்க டிஆர் என்ன நேம் வேணாலும் அதில் வச்சுக்கலாம். டிரைவர்னு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம். ஓகேவா? ஸோ நியூ கொடுத்து அதே குரோம் டிரைவரை நம்ம போட்டு மோஸ்ட்லி வந்துட்டு சி கேப்ஸ்ல இருக்கணும், டி கேப்ஸ்ல இருக்கணும். அதெல்லாம் ஒரு டவுட்டா வந்ததுன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுங்க. அப்போ ஷார்ட்கட் கீ ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா மட்டும் எப்பவுமே வந்து நீங்க மனப்பாடமா பண்ணாதீங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போங்க. எதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து அதுல என்ன இருக்குதுன்ற டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த வச்சு நீங்க மூவ் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க உடனே ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஸோ இந்த வேரியபிளை கால் பண்ணி டாட் கொடுத்து நம்ம கெட் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒரு யூஆர்எல் எப்படி பேஸ்ட் பண்றோம் அப்படின்ற வியூ பார்க்குறோம். சரிங்களா? ஸோ யூஆர்எல் பேஸ்ட் பண்றதுக்கு இதுக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு யூஆர்எல் பேஸ்ட் பண்ணணும். ஏன் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள பேஸ்ட் பண்றோம்? ஸ்ட்ரிங்னா என்ன? ஸ்ட்ரிங்னா கேரக்டர்ஸ். வேற ஏதாவது நேம் இருக்கா? அது டெக்ஸ்ட் மாதிரி சார். கேரக்டர்னா சிங்கிள் லெட்டர் மாதிரி. ஸ்ட்ரிங்னா நம்ம கோட்ஸ்க்குள்ள நம்ம ஒரு மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கலாம். காம்பினேஷன் ஆஃப் மோர் லெட்டர்ஸ். ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப் எதுக்கெல்லாம் யூஸ் திவ்யா பண்ணுவோம்? இது உன்னோடதா? ஆமா. ஸ்கிரீன் இருக்கு. லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிருங்க சார். இல்ல வேற ஏதாவது வெப்சைட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. அமேசான் ஏதோ ஒன்று, வால் கிரீன்ஸ்.
ஸோ இந்த வெப்சைட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு லாகின் பேஜ் வெப்சைட்டு. இதை காப்பி பண்ணி இதை தான் நம்ம இங்க ஓபன் பண்ண யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம 3 லைன்ஸ் எழுதிருக்கோம். இந்த 3 லைன் வந்து எல்லாத்துக்குமே காமனு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த வெப் டிரைவர் யூஸ் பண்ண போறோமோ அந்த வெப் டிரைவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் குரோம் டிரைவர்னா குரோம் டிரைவர், அதுக்கான செட்டப் ஃபைல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த லைன் மட்டும் வேற மாதிரி மாறும். எப்படி மாறும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் வச்சு போனோம்னா சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி போடுவோம். ஓகேவா, சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டில நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 கீ எழுதணும். என்னென்னது, ஒன்று வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள வெப் டிரைவர் டாட் குரோம் டாட் டிரைவர், அப்புறம் அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் எடுத்து வந்து இந்த நல்லுக்குள்ள பேஸ்ட் பண்ணணும். அட்வான்ஸ் வெர்ஷன் மீன்ஸ் நீங்க உங்க லேப்டாப்ல என்ன வெர்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? என்ன லிங்க் புரியல. இல்ல இது வந்துட்டு இது முன்னாடி தானே யூஸ் பண்ண சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா, இது இந்த மாதிரி குரோம் டிரைவர் சொல்லிட்டு அந்த செகண்ட் டபுள் கோட்ஸ்குள்ள எந்த டிரைவ்க்குள்ள வச்சிருக்கோமோ அந்த டிரைவை தூக்கி பேஸ்ட் பண்ணுவோம். யா தட்ஸ் ஆல். ம். ஸோ அந்த மாதிரி போகணும். இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த மாதிரி போங்க. இதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. ஏன்னா ஒரு வாட்டியும் அட்வான்ஸ் வெர்ஷன் வந்துட்டு வந்துட்டே இருக்கும், அதனால டிரைவரை மாத்திட்டே இருக்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி போறது வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நல்லா கரெக்டா இருக்காது. இந்த ஆர்டர் வந்து கரெக்டா இருக்கும். அது அட்வான்ஸ் வெர்ஷன் வந்தா கூட இது ஆட்டோமேட்டிக்கா இந்த செட்டப் ஃபைல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி போங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு ஜஸ்ட் நவ் வி ஹேவ் ஓப்பன் தி ஒன் URL. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க ரன்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா அப்ளிகேஷன் இருக்குது. உங்களுக்கு ஜாவா அப்ளிகேஷன் வச்சுட்டு ஜாவா ஃபைல்ஸ் தான் உங்க ஜாவா மூலமா தான் உங்களுக்கு ஓபன் பண்றீங்க. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஒரு பேஜ் வருது. இந்த டிஃபால்ட் பேஜை வந்துட்டு மினிமைஸ் எப்படி பண்றது, மேக்ஸிமைஸ் எப்படி பண்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ மினிமைஸ் எப்படி பண்றது, டிரைவர் இந்த வேரியபிளை கால் பண்றோம், டாட் கொடுக்குறோம், மேனேஜ் அது கொடுக்குறோம், அப்புறம் டாட் கொடுக்குறோம், விண்டோ கொடுக்குறோம், விண்டோ கொடுத்து டாட் கொடுத்து ஃபர்ஸ்ட் மினிமைஸ், அடுத்தது மேக்ஸிமைஸ். ஓகேங்களா, ஏன்னா மினிமைஸ் பண்ணிட்டு தான் மேக்ஸிமைஸ் பண்ணா தெரியும். இல்ல மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணாலும் ஒன்றும் நோ ப்ராப்ளம். பட் ஆனால் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் உங்களுக்கு வந்து தெரியாம போயிடும். ஸோ ஆல்வேஸ் யூ டூ மினிமைஸ் அண்ட் தென் மேக்ஸிமைஸ். ஏதாவது டவுட் இருந்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கேட்குற டவுட் வந்து உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதே மாதிரி அப்பப்ப டவுட் சில்லி டவுட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பயே கேளுங்க. ஏன்னா டவுட் கேட்க வந்தது என்ன டவுட் கேட்க வந்ததுன்றத மறந்துடுவோம். அதனால இதெல்லாம் நிறைய நான் அனுபவம் வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கும் சொல்றேன். ஸோ வி கோயிங் டு ரன் திஸ். ஸோ மினிமைஸும் ஆயிருக்கு, மேக்ஸிமைஸும் ஆயிருக்கு. மினிமைஸ் மேக்ஸிமைஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா நடந்ததுனால நம்மளுக்கு கரெக்டா தெரியல. பட் போத் இட் வாஸ் ஹேப்பன் கரெக்ட்லி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வேணும்னா தெரியறதுக்காக ஒரு த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுக்கலாம். இது வந்து டைமிங், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு இந்த லைன் வரும்போது மட்டும் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணுன்றதுக்காக நம்ம 2000 கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். இது வந்து எல்லா ஆஃபீஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வியூ காட்டணுன்றதுக்காக நான் யூஸ் பண்றேன். சில ஆஃபீஸ்லாம் எல்லாருமே வந்து இதை வந்து வெயிட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, த்ரெட் டாட் இது வந்து வெயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெயிட்ஸ்ல வந்துட்டு இது ஒரு வகையான வெயிட். இந்த வெயிட் இல்லாம இம்ப்ளிசிட்டி வெயிட் இருக்கு, எக்ஸ்பிளிசிட்டி வெயிட் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல காட்டுறேன். ஜஸ்ட் ஐ ஹவ் இன்ட்ரோடியூஸ்ட் திஸ். ஓகே, so now like this way also we can able to run this.
செஷன் ரெக்கார்டிங்ல தான் போயிட்டு இருக்கோம். யா என்ன ஆச்சு? மேக்ஸிமைஸ் ஆகி மினிமைஸ் ஆயிடுச்சுங்களா? வர தெரியவே இல்ல அது. அது ஒண்ணுமே தெரியல. அந்த வெப்சைட் குள்ளே போல அது. என்ன அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இது கரெக்டா இருக்கு. அப்ப அது ஏன் பண்ணலாம்? ஓகேவா? ம்ஹ்ம். So Yeah. maybe sometimes net slow வந்தபோது மாதிரி ஆகும். Okay, now it is correctly functioning. So then நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா வந்துட்டு இதை ஓபன் பண்ண பிறகு இந்த பேக் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு எப்படி, இந்த ஃபார்வர்ட் பட்டன் எப்படி பிரஸ் பண்றது, இந்த ரீஃப்ரெஷ் பட்டன் எப்படி பிரஸ் பண்றது, இந்த 3 பட்டன் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? as usual நீங்க வந்துட்டு ஃபுல் ஸ்கிரீன் வைக்கணும்னாலும் ஃபுல் ஸ்கிரீன் வைக்க முடியும். எப்படி இதுல வந்துட்டு இந்த கமெண்ட் எடுத்துட்டு நீங்க ஃபுல் சைஸ் ஃபுல் ஸ்கிரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் ஃபுல் ஸ்கிரீன் ஓபன் ஆயிடும். ஓகேங்களா? ஏ டவுட் இல்லைல்ல இப்போ வரைக்கும்? இல்ல சார். இல்ல டவுட் இல்ல. இல்ல சார். ஸோ டிரைவர் டாட் கொடுத்து இப்போ வந்து நேவிகேட், ஓகேங்களா? நேவிகேட் கொடுத்துட்டு டாட் கொடுத்து பேக் ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஏன்னா அதுல பேக் பட்டன் தான் வந்து விசிபிள் இருக்குது. ஸோ பேக் பட்டன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அண்ட் தென் அகைன் யூ கேன் கோ ஹெட் வித் ரீஃப்ரெஷ். நேவிகேட் கொடுத்து நீங்க டாட் கொடுத்து ஃபார்வர்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ரீஃப்ரெஷ் கொடுக்கலாம். சரிங்களா? நான் ஃபார்வர்ட் கொடுத்த பிறகு ரீஃப்ரெஷ் தரேன். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஏன் ரன் பண்றோம்னா இங்க ஒரு ரன்னிங் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனா இந்த ரன் ஆப்ஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஃபைல் எது ரன் பண்ணுமோ அது வரைக்கும் ரன் பண்ணும். அதனால நம்ம எப்பவுமே ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் பண்றது ஒரு வே. இதுதான் கரெக்டான ஆர்டர். இந்த ஆர்டர் ரிசம்பிள் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே ரீஃப்ரெஷ்லாம் எல்லாமே ஆகிருக்கு. அது கரெக்டா உங்களுக்கு ஃபெட்ஜ் ஆயிருக்கலாம் தெரியல. ஸோ தென் டைட்டில் டெஸ்ட் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இப்போதான் முக்கியமான பாயிண்ட்ல வரோம். ஸோ டைட்டில் டெஸ்ட் ரெடி பண்றது இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க எல்லாரும் ஸ்ட்ரிங்னு சொன்னீங்க. இப்போ ஸ்ட்ரிங்ன்ற அந்த டேட்டா டைப் யூஸ் பண்றோம். இங்க ஏன் நம்ம ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்றோம்? ஏன்னா ஸ்ட்ரிங் மட்டும்தான் வந்துட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எடுத்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பா நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸுமே எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு விசிபிளா காட்டும். ஓகேங்களா? அண்ட் தென் இட் இஸ் ஏன் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னாவே உங்களுக்கு வந்துட்டு என்ன சைஸ்ன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. primitive data types மட்டும் தான் நீங்க சைஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். So string is a non-primitive data type. We can use normally. And then now I am giving a name as t1 equal to driver dot get title. ஏன் நம்ம இந்த get title பண்றோம்? எல்லாத்துக்குமே வந்து டைட்டில் டெஸ்ட் தேவைப்படும். ஓகேவா? டைட்டில் டெஸ்ட் வந்துட்டு இட்ஸ் a காமன். ஏதாவது ஒரு யூஆர்எல் போய் இல்ல ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்றதுனால டைட்டில் மாறும், யூஆர்எல் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் டெஸ்ட் பண்றோம். இதுக்கு ஒரு சிஸ் அவுட்.
சிஸ்அவுட்ல this title is அப்படின்னு கொடுத்துட்டு வெளில வந்துட்டு ஒரு பிளஸ் போட்டு அந்த T1 எடுத்து வந்து சேர்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வேரியபிளை சேர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ சேவ் பண்ணிட்டு we can able to run and then அதே மாதிரி URL-லும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும்ல. ஸோ URL சேஞ்ச் பண்றதுக்கு எப்படி? இதே சேம் மெத்தட் தான். இதை காப்பி பண்ணி இங்க யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்ல இந்த T1 எப்பவுமே ஒரே நேம் வந்துட்டு இன்னொரு வாட்டி வைக்கக்கூடாது. உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து நம்ம U1 அதே மாதிரி கால் பண்ணிக்கலாம். அப்ப இங்க வந்து this URL is that or otherwise the current URL is அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். டவுட் இருக்குங்களா? யூஐல என்ன சார் பண்றீங்க? புரியுது. கெட் டைட்டில் வந்து T1ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்றீங்க, அதை பிரிண்ட் பண்றீங்க. Okay. அடுத்தது வந்து சிஸ்அவுட்ல வரட்டும், பிரிண்ட் அவுட் பண்ணிப்பா. ம், URL ஓ சிஸ் அடிக்கடியே இந்த மாதிரி ஆகுது. நெட் எல்லாம் கரெக்டா ஸ்பீடா எல்லாம் கரெக்டா தான் இருக்குங்க. இல்ல இல்ல சார், என்கிட்ட பெர்மிஷன் கேக்குது சார், கண்ட்ரோல் பண்ணலாமான்னு ஒரு இல்ல மெசேஜ். இந்த ஃபார்வர்ட் பட்டன் பிரஸ் பண்ணும்போதும் கரெக்டா ஃபார்வர்ட் வந்து நேவிகேட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஏதாவது எரர் வந்ததுன்னா கீழே ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த லைன் வந்துட்டு ஜாவா 23 இருந்தா இதை கிளிக் பண்ணுங்க. அப்போ வந்து நேவிகேட் ஆகும். அப்ப நம்மளுக்கு அந்த லைன்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நவ் வி ரன் மீன்ஸ் அட் எனி டைம் எவ்ரி டைம் இட் வில் பி ஷோ கரெக்ட்லி. ஸோ எரர் எப்படி பார்க்கறது? எரர் வந்தோடனே என்ன எரர் வருது உடனே எடுத்து சந்துரு ஃபோன் அடி அப்படின்னு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பொறுமையா என்ன வருது ஏது வருது பார்த்து படிச்சு என்ன அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். சரிங்களா? So now also it's making a problem. Then again you want to go ahead with that. But ஆனா இங்க கரெக்டா ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம்ல இங்க காட்டும் போது தப்பா வருது. பிரிண்ட் ஆகல சார். T1 ஆப்ஜெக்ட்டும் இல்ல அது ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. இல்ல அது இது ஆமா, வரல. அது பிரிண்ட் ஆகல. T1 அது பிரிண்ட் ஆகல. உங்களுக்கு வந்துட்டு இது மட்டும் சிஸ்டம் மட்டும் வந்து. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணதுனால ஐ திங்க் பிரிண்ட் ஆகலையா? அதான். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம இதையும் கமெண்ட் பண்ணணும். நம்ம நேவிகேஷன் பேக் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம்னா மேபி அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் எடுத்துக்கலாம். சரி, நம்ம அதை பார்த்துட்டோம், ஜஸ்ட் சும்மா பிரிண்ட் பண்ணிடலாம் டைட்டில். ஓகே. மேபி ஸ்லீப் ஒரு கமெண்ட் கொடுக்கலாம் சார். ஏன்னா டக்குன்னு நீங்க ஆபரேட் பண்ணீங்களா கம்ப்யூட்டரை? இல்ல சார், எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து கண்ட்ரோல் பண்றது அப்ரூவ் பண்றியான்னு எனக்கிட்ட. சிஸ் அவுட் போயிடுச்சு. அந்த கமெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல சார், இல்ல இப்ப வருது இதே பாருங்க. மாதிரி URL மேல வச்சிருந்தேன்ல. இப்ப URL வருது, அது T1 போயிடுச்சு. T1 தான் சிஸ் நீங்க அவுட் எடுத்துட்டீங்களே. யார் சார் எடுத்த? நான் எடுக்கல. நீங்க தான் சார் டெலிட் பண்ணிட்டீங்க. சரி பரவாயில்ல, இப்ப ஓகே காப்பி ஓகே பண்ணி ஓகே. போடுறேன். வேணா போட்டுக்கலாம், டென்ஷன் இல்லை. ரைட்ல. ஸோ நம்ம ஏன் நம்ம URL-ம் டைட்டிலும் என்ன இருக்குன்றது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. எனிதிங் ஐடியா? நீங்க 2 டிஃபரெண்ட் வேரியபிள்ல வச்சிருக்கீங்க. இல்ல நம்ம ஏன் வந்து ஒண்ணுதானே, கெட் டைட்டில் தானே போட்டிருக்கீங்க, கெட் டைட்டில் தானே போட்டீங்க. அதனால ரெண்டும் ஒரே ஆன்சர். கெட் URL போட்டீங்கன்னா URL வரும். நீங்க first கெட் இல்ல டைட்டில் இது மட்டும் மெத்தட் டிஃபரெண்டா யூஸ் பண்றீங்க சார். கெட் டைட்டில் இன்னொன்னு கெட் கரண்ட் URLன்னு. ஓகே. டைட்டில்ன்றது டைட்டில் பேஜோட டைட்டில் வரும். URLன்றது அந்த
லிங்க் யூஆர்எல் லிங்க் வரும். HTTPS அப்படி வர்றது. ஜஸ்ட் மேக் ஷூர் நம்ம இது பண்ற அதே வெப்சைட் தானே போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கா. T1 பிரிண்டே ஆகலையே பாருங்களேன். இல்ல இனிமே ரன் பண்ணல. அப்ப அதுக்கப்புறம் ரன் பண்ணவே இல்லை அவங்க. காப்பி பண்ணிட்டு இப்பதான் ரன் பண்றாங்க. இது ரெடிஃப் மெயில் தான் டைட்டில், mail.rediff.com தான் அது யூஆர்எல். ஓகேவா? பண்ணுச்சு. சோ நீங்க இப்படிதான் வந்துட்டு உங்க யூஆர்எல் வந்துட்டு ஒரு வாட்டியும் எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத நம்ம பர்பஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த சைன் இன் பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு யூஆர்எல் சேஞ்ச் ஆகல. சம்டைம்ஸ் இதை கிளிக் பண்ணா நமக்கு யூஆர்எல் சேஞ்ச் ஆகும், டைட்டிலும் சேஞ்ச் ஆகும். ஸோ யூஆர்எல் டைட்டிலும் வந்துட்டு அட் ப்ரெசென்ட்ல என்ன யூஆர்எல் என்ன டைட்டில் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பர்பஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். So all the times you don't want to close this button, you can have the ஒரு one more command இருக்குது. அது பேர் என்னன்னா driver.close னு சொல்லுவாங்க. சண்முகப்பிரியா குவிட்டும் கொடுக்கலாம்ல இல்லையா? கேட்கலாம். குவிட் ஒண்ணுல அதுவும் இதுவும் சேம் தானா? அது காட்டுறது. ஸோ இருங்கப்பா. அவ்வளவு ஆர்வம் பாத்துங்க. எவ்வளவு ஆர்வம் கண்டிப்பா என்ன காலி பண்றீங்க போல பயமாக்குது. கூப்பிட்டீங்களா வைரமணி? சண்முகப்பிரியா சவுண்ட் இல்லை இப்ப driver.close-னா என்ன, driver.queue-னா என்னன்ற ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. driver.close வந்து உங்களுக்கு கரண்ட் யூஆர்எல் கரண்ட் விண்டோவை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இதுல வந்துட்டு ஒரு ஒன் மோர் விண்டோ இதுல ஆட் பண்ணி நம்ம வச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன். அந்த விண்டோவையும் இந்த விண்டோ ரெண்டுத்தையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து driver.queue வந்து இந்த க்ளோஸ் பட்டனை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? எந்த க்ளோஸ் பட்டன்? அத கஸ்டமைஸ் ஹைலைட் பண்றேன்ல எங்க ஹைலைட் மேல பாரு ரெட் கலர்ல இருக்காங்க பாரு கேரளின். கரண்ட் விண்டோ க்ளோஸ் பண்றதுக்கு க்ளோஸ், குவிட்ன்றது என்டையர் விண்டோ எத்தனை விண்டோஸ் ஓபன் ஆயிருக்கோ எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். ஆமா அவ்வளவுதான். புரிஞ்சிட்டாங்க பாபு. So first class we have some more we have seen the comments. இப்போ இதுல இருந்து நம்ம கொஞ்சம் டெப்தா வேற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? என்னென்ன கமெண்ட்ஸ் பார்க்க போறோம்ன்றது இப்போ நான் சொல்றேன். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஜூம் மீட்டிங் வந்துட்டு 40 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ டைமிங் முடிய போகுது. நான் நெக்ஸ்ட் மீட்டிங் லிங்க் அனுப்புறேன், அதில் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய்.